Hi friends, welcome to Joshima சமையல். சேப்பங்கிழங்க வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்க நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கர்ல சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு மிதமான சூட்ல ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வேகிறதுக்கு கரெக்டா 3 விசில் போதும். இப்போ விசில்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு இது வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. இது கம்ப்ளீட்டா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தோலை உரிச்சிட்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லா பூண்டை நல்லா உரிச்சு சேர்த்துக்கோங்க. இது நச்சியும் சேர்த்துக்கலாம், அப்படியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு பெரிய தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்தாலும் 1 சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சு வடிகட்டி இதோட சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக புளி சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்ச சேப்பங்கிழங்கை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையிடையே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கரெக்டாக 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.